வாங்க வெளியில போன ஓடான தூக்கி லுங்கி உள்ள விட்டுக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 2 பேரு லாரியே தூக்கி விட்டுக்கினாங்க. ஐயோ போச்சே. சோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, வழக்கம் போல 2 கதை சொல்லிட்டு அப்படியே ஓடிடும். ஓகே, ஒரு நாள் நம்ம சைனாக்காரர் ஒருத்தர் இந்தியாவை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்தாரு. ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வெளியில வந்து, ஹே மேன், ஆட்டோ வருமா? வரும், ஆனா நானும் கூட வரும், பரவாயில்லையா? டேய், உனக்கு சேர்த்துல என்னால பே பண்ண முடியாது. எங்க போகணும்? பீச்சுக்கு போகணும், வருமா? ஏறு, உக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோக்காரர் போயினே இருக்கும்போது, சே இதெல்லாம் ஒரு பஸ்ஸா? கொசுமந்தடிக்கிற மிஷின் மாதிரி புகடிச்சுனே போகுது. சைனால பஸ் எவ்வளவு ஸ்பீடா போகும் தெரியுமா? அவ்வளவு அட்வான்ஸா இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம சைனாக்காரர் சொன்னதை நம்ம ஆட்டோக்காரர் கம்மனு கேட்டுன்னு வர்றாரு. அப்படியே போயினே இருக்கும்போது வழியில ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு, சே இதெல்லாம் ஒரு ட்ரெயினா, இவ்வளவு ஸ்லோவா போகுது? எங்க சைனால ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீடா போகும் தெரியுமா? அடுத்து நாங்க வானத்திலே விடலாம்னு பேசிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் சைலண்டா கேட்டுக்குன்னு நம்ம ஆட்டோக்காரர் பீச்சை ரீச் பண்றாரு. பண்ண உடனே, ஹே மேன், எவ்வளவு ஆச்சு? மீட்டரை பார்த்து நம்ம சைனாக்காரர், அடப்பாவி, 5000 ரூபாவா? யோ, உங்க ஊர்ல பஸ் ஸ்லோவா போகுது, ட்ரெயின் ஸ்லோவா போகுது, ஆனா மீட்டர் மட்டும் எப்படியா இவ்வளவு ஸ்பீடா போகுது? சாரி, மீட்டர் மேட் இன் சைனா. நம்ம அவ்வை சண்முகி ஆயாவோட பாவாடையை காணான்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடக்குது. வக்கீல் நம்ம ஆயாவை பார்த்து, பாட்டி உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம பாட்டி உடனே, என்னை பத்தி சொல்ல என்னப்பா இருக்கு, உன்னை பத்தி சொல்றேன் கேட்டுக்க. நீ சின்ன வயசுலயே ஒரு களவாணி பையன், நீ பண்ணாத திருட்டே இல்ல. அப்படிதான் ஒரு நாள் கோயில் நகை எடுத்துன்னு ஓடி போன பையன் நீ. இப்ப வக்கீலா வந்து என் முன்னாடி நிக்கிற. ஓகே பாட்டின்னு சொல்லி அதை அப்படியே சமாளிச்சுட்டு நம்ம வக்கீல் கேட்டாரு, இந்த எதிர்த்தரப்புல நிக்கிறாரு, அந்த வக்கீலை பத்தி தெரியுமா? தெரியும் மாவா, இவன் சரியான ரவுடி பையன்பா. சின்ன வயசுல இவன் பண்ணாத தப்பே இல்லை, அதனால ஊர்ல இவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம கோர்ட்டு போட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறான். இதை கேட்டு நம்ம ஜட்ஜ் உடனே ஆர்டர் டேபிள் தட்டி, அரை மணி நேரம் கழித்து கோர்ட் திரும்பியும் கூடும் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிட்டு வக்கீல் 2 பேரையும் கூட்டாரு. ஏய், கோர்ட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆன உடனே போயால நீங்க 2 பேரும் இந்த ஜட்ஜ் ஐயா தெரியும் அந்த கேள்விட்டு கேளுங்க. அதை கேட்டுக்குன்னு நம்ம வக்கீலு கோர்ட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆன உடனே, பாட்டி உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகமா இருந்தா ஜட்ஜ் ஐயா சொல்லுங்க. அதை கேட்ட பாட்டி உடனே, யாரு இவனா? இவன் 1 நம்பர் திருட்டு பையன்பா, இவன்கிட்ட போய் சொல்ற பத்தியா? ஏன் இப்படி பாக்குறாரு? So the moral of the story is, நான் சொல்லல, நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே.